உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கும் இஸ்ரேல். ஹமாஸ் இஸ்ரேல் போர் துவங்கி 230 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் காசாவின் பல பகுதிகளை இஸ்ரேல் நொறுக்கியுள்ளது. இஸ்ரேலின் இந்த இனப்படுகொலையினை கண்டு மனிதாபிமான நேய அடிப்படையில் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளது. ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகே இஸ்ரேல் குண்டுகளை ரபாவில் வீசியுள்ளது. வாழ வழியின்றி தங்கள் நாட்டிலேயே கூடாரங்கள் அமைத்து 7 மாதங்களாக அகதிகளாய் வாழும் இந்த மக்கள் இஸ்ரேலின் குண்டுகளால் கூடாரம் தீப்பற்றி உடல் கருகி சாம்பலாகி உயிரிழந்துள்ள காட்சியினை காணும் போதே உள்ளம் நடுங்குகிறது. இஸ்ரேலின் இனப்படுகொலையால் 36,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 81,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 10,000 பாலஸ்தீனர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் காசா சுகாதார அமைப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் ரஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இந்தியாவின் பல பிரபலங்களும் தங்கள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வந்துள்ளனர்.